ஹலோ, நான் ஆக்டர் முருகதாஸ் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறது? ஹிந்தியில் பேசுகிறோமா சார்? நீங்கள் யார்? போலீஸா? சொல்லுங்கள் சார். எது நான் அனுப்பிச்ச பார்சலில் 200 ப்ரௌன் சுகர் இருக்கா? ஓ, 200 சுகர் வாங்குறது வழி இல்லாமல் இருக்கிற நான் அனுப்பிச்ச பார்சலில் 200 ப்ரௌன் சுகர் இருக்குதுன்ற. நீங்கள் யார்? எது ஃபோனை வைக்கக்கூடாதா? டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? கிரைம் ஹலோ டேய் வைடா ஃபோனை. எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு கால் வரும். சிபிஐலேருந்து பேசுகிறேன், மும்பை சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறேன், டெல்லி சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறேன், போதை தடுப்பு பிரிவுலேருந்து பேசுகிறேன்னு நீங்கள் அனுப்பிச்ச பார்சலில் போதைப் பொருள், சிம் கார்டு அப்படிலாம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை சார்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸ்கைப்லேயோ வீடியோ கால்லையோ போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம எதிர்க்கு வீடியோ காலில் வந்து நம்மளை தனிமைப்படுத்துவாங்க. நீங்கள் பயந்துடக்கூடாது. உங்கள் டேட்டாஸ் கேட்பாங்க. நீங்கள் டேட்டாஸ் அனுப்பிச்சிட்டிங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் சைபர் குற்றவாளி எடுத்துப்பாங்க. அதுபோல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் வெரிஃபிகை பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பண்ணிவிடுவோன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எந்த போலீஸும் கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க, பணத்தை இழந்துடாதீங்க. வீடியோ கால்லையோ வந்து உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதாவது வீடியோ காலில் வரவரே வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் காமிச்சிடுவாங்க. அதுமாரி டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றது இந்திய சட்டத்திலே இல்லை. இங்கே வந்து எந்த போலீஸும் எந்த நீதிபதியும் டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பண்ணவே முடியாது. இப்போ கூட நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. உங்களுக்கு அதுபோல் ஒரு கால் வந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு 1930 அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் வந்து உங்க கூட துணையாக இருப்பாங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பாதுகாப்பாக இருந்துங்க, பணத்தை காப்பாற்றிக்கோங்க.